எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் ஃப்ரம் அர்பன் ஸ்பேஸ் பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூந்தமல்லி பக்கத்தில் பெருமாள்பட்டு அப்படிங்கிற ஏரியாவில் போயிட்டுருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னொரு 10 நாளில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இவங்க பர்டிகுலராக வந்து ஒரு கோயில் செட்டப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தனியாக அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வந்து அந்த காலத்தில் வைக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டான ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு பர்டிகுலராகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 5 feet ஹைட்டுக்கு வந்து அங்கே வந்து தனியாக வச்சுருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டிசைனாக ஒரு பேட்டர்ன் காமிச்சு அதே அப்படியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து மெயின் டோர். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி இந்த கிளையண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு இப்படி தான் வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்ன டீட்டெயிலிங் ஒர்க் கொடுத்துருந்ததோ அது ஃபுல்லாமே வந்துட்டு இதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா கார்விங்ஸ் ஒர்க் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து சாமி சிலை ஃபுல்லாகவே வந்து இந்த சுற்றி வரும். அந்த பூ டிசைன் ஃபுல்லாகவே ரன் ஆகிருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அழகாக சாமி சிலை வந்து கார்விங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷலே வந்து இந்த மெயின் டோர் தான். ஸோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஹேண்டில்ஸும் இந்த லாக்கும் வந்து ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். இப்போ டோரும் இந்த ஃப்ரேமும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் வுட்டில் வந்து இந்த டோர் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,35,000 ரூபா ஆச்சு. ஸோ இன்னும் வந்து இதில் வந்து பாலிஷ் ஒர்க்கெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து முடிஞ்ச பிறகு இந்த பாலிஷோட இந்த டோர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹால் ஏரியா. நம்ம ஆல்ரெடி இந்த வீடை வந்து ஒரு தடவை வாக் த்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து டைல் ஒர்க் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ வுடன் விண்டோஸும் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கு. ஸோ வுடன் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளியர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நல்லா வெளிச்சம் வர்றதுக்காக இது வந்து கிளியர் கிளாஸ் தான் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து கிளியர் கிளாஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப அழகாக தெரிகிறதுக்காக சின்ன என்ட்ரியாக இல்லாமல் அடுத்த ரூம் போகிறதுக்காக ஒரு ஆர்ச் ஷேப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த ஆர்ச் டிசைன் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடு வந்து இந்த சைடு ஒரு பெட்ரூம் வரும் அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெட்ரூம் வரும். ஸோ இது வந்து நம்மளோட டைனிங் ஏரியா. ஸோ இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து உள்ளர போனோன்னா கிச்சன் வரும். ஸோ இந்த கிச்சன் பார்த்தோன்னா ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ டைனிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல பெருசாக வந்து இந்த ரூமை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ ஓப்பன் கிச்சனில் பார்த்தோன்னா இது ஃபுல்லாகவே வந்து கிரானைட் ஃபினிஷ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஏரியா. இதுக்கப்புறமேட்டு வந்து இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வித் அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் டாய்லெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மைக்கா டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்ட் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல கிராண்ட் லுக் தரும். இந்த பெட்ரூம் பார்த்தோன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ஸ்பேஷியஸாக இருக்கணுங்கிறதுக்காக பெருசாகவே இது வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோன்னா நார்மல் ஃப்ளோரிங்கை விட இங்கே வந்து ஒரு 1/2 inch வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தோன்னா இதுலேயே ஸ்பேஸ் எல்லாமே வந்து உள்ளே நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வாலில் வந்து கிரானைட் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வால் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணாமல் டேரெக்டாக கிரானைட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் டெரேஸ் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த வீட்டோட டெரேஸ். ஸோ வீட்டோட டெரேஸில் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நல்ல ப்ரீமியமாக தெரிகிறதுக்காக இங்கே MS கிரில் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி
எலிவேஷன் ஒர்க்குக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரியான டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த வீடு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோன்னா ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷன். ஸோ வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன விக்கெட் கேட்டும் அந்த சைடு வந்துட்டு ஒரு பார்க்கிங்கான கேட்ஸுக்கும் கொடுத்து இந்த எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா எப்போயுமே எலிவேஷன் டிராயிங் இருக்கணும். ஸோ அதை வச்சு பண்ணால் எப்போயுமே வந்து நல்லா வரும். அண்ட் அது போக அப்படியே எலிவேஷன் வந்து எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம அதுக்கான ஒர்க்கிங் டிராயிங்கும் வந்து பண்ணுறப்ப எலிவேஷன் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எலிவேஷன் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இதில் பட்டி ஒர்க்கோட நிற்கிது. இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக இதனோட பெயிண்டிங் ஒர்க்ஸு, லைட்டிங் ஒர்க்ஸு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டோட எலிவேஷனும் முடிஞ்ச பிறகு வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ண பிறகு கம்ப்ளீட்டாக இந்த வீடு வந்து ஒரு வாக் த்ரூ பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து எப்படிலாம் இதை வந்து இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.